வ.உ.சி.யின் கடைசி மகனான வாலேஸ்வரன் பிள்ளை 1928ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் ஓய்வு பெற்ற டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் லேபர், தொழிலாளர் நலத்துறையில் வேலை செய்தவர். வாலேஸ்வரன் பிள்ளை அலமேலம்மாளை திருமணம் செய்கிறார். இவர்களுக்கு 3 பிள்ளைகள். முதலாவது சி.வி. சிதம்பரம். இவர் இந்திய விமானப்படையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று இப்போது மதுரையில் வசிக்கிறார். தாயார் அலமேலம்மாள். இவருடனே வசித்து வருகிறார். இவருடைய மனைவி கயல்விழி, மகன் சுந்தரேஸ்வரன். திரைப்படத்துறையில் நடிகராக இருக்கிறார். விடுதலை, டானாக்காரன் என்ற படங்களில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இரண்டாவது மரகத மீனாட்சி. இவர் திருமணத்திற்கு முன் பிகாம் படித்திருந்தார். பின்னர் அஞ்சல் வழியில் பிரெஞ்சு படித்தார். பின் மாலை நேர கல்வியில் 2 வருடங்கள் படித்து பின்னர் எம்ஃபில் முடித்தார். இவர் சாத்தையராஜா என்பவரை திருமணம் செய்தார். இவர்களுக்கு 2 குழந்தைகள். முதலாவது மகள் ராஜேஸ்வரி. பிஇ படித்து பின்னர் இன்ஃபோசிஸில் 8 வருடங்கள் வேலை செய்தார். இவருடைய கணவர் இசக்கிராஜ். தற்போது கோயம்புத்தூரில் வசிக்கிறார்கள். இரண்டாவது மகன் மகேஸ்வரன். பேங்க் எக்ஸாம் எழுதி உளுந்தூர்பேட்டை ஐஓபி பேங்கில் வேலை பார்க்கிறார். அவரின் மனைவி கல்பனா. அவருடைய மகள் சிதம்பரமித்ரா. மூன்றாவது மகன் செல்வராமன் மைசூரில் வசிக்கிறார். வாலேஸ்வரன் பிள்ளை 11வது படித்தபோது தங்கப்பதக்கம் வாங்கினார். ஆனால் அவரால் கல்லூரி படிப்பை தொடர முடியவில்லை. அந்த அளவுக்கு வருமானமும் இல்லை. தங்கத்தை விற்று வீட்டில் இருந்த பெரிய பெரிய பாத்திரங்களை விற்றே வாழ்க்கை நடத்தினார்கள். ஆனால் அவரின் வேலை அவருக்கு எளிதாக கிடைத்தது. 1945இல் வாலேஸ்வரன் பிள்ளையின் 17வது வயதில் வேலைக்கு போனார். வ.உ.சி. எல்லாத்தையும் நாட்டுக்காக கொடுத்து விட்டு போய்விட்டார். ஆனால் என்னால் படிக்கக்கூட முடியவில்லை என்று ஒரு நாளும் தனது தந்தை வாலேஸ்வரன் பிள்ளை சொன்னது கிடையாது. வ.உ.சி.க்கு பேத்தியாக இருப்பது எவ்வளவு பெருமையோ அதே அளவுக்கு வாலேஸ்வரன் பிள்ளை தந்தை வைத்திருக்கிறார் என கூறினார் மரகத மீனாட்சி. 2015 ஜூலை 25ஆம் திகதி தனது 87வது வயதில் 3வது மகன் செல்வராமன் மடிப்பாக்கத்தில் வசித்த போது அவரின் வீட்டில் வாலேஸ்வரன் பிள்ளை இறந்தார்.